أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மாஷாஅல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இவர்கள் இருவருடைய குரல்களையும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். அடுத்ததாக முஹர்ரம் மாதம் ஆஷுரா நாளை பற்றி சிறப்பு பயான் பேசுவதற்காக நமது கல்லூரியின் பேராசிரியை ஆலிமா ரஹ்மா உஸ்தாத் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபक़த் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا الكافرين أولياء من دون المؤمنين. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் தஆலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதரின் பெருமானார் முஹம்மது நபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தும் மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த பயான் மஜ்லிஸில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது முஹர்ரம் பண்டிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது காலண்டர்லாம் பார்த்துருப்போம். முஹர்ரம் பண்டிகைக்கு ஸ்கூல் லீவு அந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த முஹர்ரம் பண்டிகை அற்புதம் நிறைந்த ஆஷுரா நாளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆஷுரா தினத்தை பற்றி பார்க்கலாமா? ஆஷுரானா என்ன? யாருக்காச்சும் தெரியுமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதமும் புனிதமான மாதம். என்ன மாதம்? முஹர்ரம் மாதம். இந்த மாதம் புனிதமான மாதம், முஹர்ரம் மாதம். அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இந்த இடமும் புனிதமான இடம், மதரசா. அதே மாதிரி நேரங்களும் நாட்களும் புனிதமானது. இன்னும் நம்ம ஒரு நோன்பு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பு பேர் தான் என்னது? ஆஷுரா. அந்த ஆஷுரா நோன்பும் மிக புனிதமானது. இந்த எல்லா பாக்கியத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்திருக்கான். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம நிறைய நல்ல அமல்களை செய்யணும். ஏன் அப்படின்னா போன ஆஷுரால இருந்தவங்க இந்த ஆஷுரால இருக்காங்கன்னு கேட்டா சொல்ல முடியாது. இப்ப இந்த ஆஷுரால நம்ம இருக்கோம், அடுத்த ஆஷுரால நம்ம இருப்போமான்னு கேட்டா அதுவும் டவுட் தான். இந்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதனால நிறைய நல்ல அமல்களை நம்ம செய்யணும். நிறைய நல்ல அமல்கள் செய்யணும்ல. அந்த நல்ல அமல்களை யாரு மாதிரி செய்யணும் அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி செய்யணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க கிட்ட சில கேள்விகளை கேட்கிறாங்க. யார்கிட்டமா? சஹாபாக்கள் கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைய தினத்துல யாரு நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்விமா? யாரு நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு பதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி, யாரு இன்றைய நாள்ல ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு
அவங்க நான் பின்தொடர்ந்து சென்றேன், இடமா ஜனாசாவை நான் பின்தொடர்ந்து சென்றேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்றைய நாள்ல ஒரு ஏழைக்கு உணவளிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குரல் தான் ஒலிக்குது. நான் இன்றைய நாள்ல ஒரு நோயாளிய நலம் விசாரிச்சேன், இன்னொன்னு ஒரு ஏழைக்கு உணவளிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குரல் சொல்லுது. அடுத்தும் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாங்க. மூணாவது கொஸ்டின் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு நோன்பு வச்சீங்க, நோட் பண்ணிக்கணும் எல்லாரும் இன்ஷாஅல்லாஹ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு நோன்பு வச்சீங்க, ரெண்டாவது கொஸ்டின் யாரு ஜனாசாவை பின்தொடர்ந்தீங்க, மூணாவது கொஸ்டின் யாரு ஏழைகளுக்கு உணவளிச்சீங்க அப்படின்னு மூணாவது கொஸ்டின் கேட்கிறாங்க. நாலாவது கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, யாரு இன்றைய தினம் ஒரு நோயாளியை போய் நல்லா விசாரிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நாலாவது கொஸ்டின் யாரு ஒரு நோயாளியை இன்றைய தினத்துல நல்லா விசாரிச்சீங்கன்னு கேட்கும்போது மறுபடியும் அதே குரலால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஒரு நோயாளியை போய் நல்லா விசாரிச்சேன். சுப்ஹானல்லாஹ், 4 கேள்விகளுக்கும் நான் இதை அனைத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் அளிக்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரு ஒரு நாள்ல இந்த 4 விஷயங்களையும் செய்யறாங்களோ அவங்க சொர்க்கம் நுழையாம இருக்கிறதே கிடையாது, அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின்மா? 4 கொஸ்டின். ஒண்ணு யாரு நோன்பு வச்சா, ரெண்டாவது யாரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போனா, மூணாவது யாரு ஏழைகளுக்கு உணவளிச்சா, நாலாவது யாரு நோயாளிகளிடத்துல நலம் விசாரிச்சா அப்படின்னு 4 கொஸ்டினை கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 4 அமல்களையுமே செஞ்சிருக்காங்க. அவங்க யாருமா? அஷரத்துல் முபஷரா, சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒரு ஆள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்ப ஆஷுரா தினம், முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா தினத்துல நிறைய அமல்களை நம்ம செய்யணும். அது நிறைய விசேஷங்களை கொண்டுள்ள நாளாக இருக்குது. என்னமா? ஆஷுரா தினம். இப்ப ஆஷுரான்னு சொல்றீங்களே, அப்ப ஆஷுரானா என்ன தெரியும்ல? ஆஷுரா அப்படின்னா என்னன்னா அரபி வார்த்தை தான் ஆஷுரான்னு சொல்றோம். அந்த ஆஷுராக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 10. அர்த்தம் என்னமா? ஆஷுரா என்றால் 10 என்று பொருள். சரியா? ஆஷுரா என்றால் 10 என்று பொருள். அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாக அந்த தினம் வரனாலதான் அதுக்கு பேரு ஆஷுரா என்று வரப்பட்டுச்சு. புரிஞ்சுச்சா? நான் சொல்றது புரியுதா? ஆஷுரா என்ற அரபி வார்த்தைக்கு என்னது? 10 என்று பொருள். எதுக்காக 10 வச்சோம்? முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளுக்கு பேரு ஆஷுரா. ஆஷுரா என்றால் 10 அப்படின்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் எழுதிட்டீங்களா? அடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். ஓதிருக்கானே சூரா. அந்த சூரால அல்லாஹ் தஆலா சொல்றான் 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த 10 இரவுகளை மென்ஷன் பண்றான். இத சஹாபாக்களும் குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதக்கூடிய விரிவுரையாளர்களும் சொல்றாங்க, முத்தான 3 10 இரவுகள் இருக்கு. எத்தனை இரவுகள்னா? முத்தான 3 10 இரவுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். நல்லா நோட் பண்ணிக்கணும். உங்களுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எல்லாருமே நல்லா நோட் பண்ணிக்கணும். துல்ஹஜ் பிரிவினுடைய முதல் 10 நாட்கள் ஒரு முத்தான நாட்கள். அடுத்து இரண்டாவது என்னன்னா முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன? துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இரண்டாவது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். மூன்றாவது ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இது 3 நாட்களும் முத்தான 3 10 நாட்கள் அப்படின்னு எழுதிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சத்தியமிட்டு சொல்றான், இந்த இரவை முன்னிட்டு சத்தியமிட்டு சொல்றான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கப்படுது. சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகையில ஃபர்லான தொழுகை கடமையாக்கப்பட்டுருச்சு, அந்த தொழுகைக்கு அடுத்த தொழுகை எது ரொம்ப சிறந்த தொழுகையாக இருக்கு அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சு, அதுக்கு அடுத்து சிறந்த நோன்பு எந்த நோன்பு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளிக்கிறாங்க. முதல் கொஸ்டின் என்னமா கேட்டாங்க?
எல்லா பரந்த தொழுகையும் கடமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து சிறந்த ஒரு தொழுகை என்ன இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கடுத்து சிறந்த தொழுகை நடுநிசியில் தொழுவதாகும் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. நடுநிசி அப்படின்னா என்ன நேரமா? தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரமா வரலாறு தொழுகைக்கு அடுத்து மிக சிறந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய தொழுகையா இருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன क्वेश्चन கேட்டாங்க? சஹாபாக்கள் என்ன क्वेश्चन கேட்டாங்க? ரமலான் நோன்பு பரலாக்கப்பட்டுச்சு, அதுக்கடுத்து சிறந்த ஒரு நோன்பு இருக்குன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஹர்ரம் மாதத்தினுள் வைக்கக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பு தான் சிறந்த நோன்பு அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. இல்லைங்களா? என்ன பதிலளிக்கிறாங்க? முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு தான் சிறந்த நோன்புன்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷுரா நோன்பை நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்காங்க. இந்த ரமலான் மாதம் நோன்பு நோக்குறோமா நம்ம, அது நமக்கு என்னது? ஃபர்து, கட்டாய கடமையா இருந்துச்சு. இந்த ரமலான் மாத நோன்பு வரதுக்கு முன்னாடி என்ன நோன்பு தான் நமக்கு இருந்துச்சு? ஆஷுராவுடைய நோன்பு தான் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் நல்லா நோட்ல எழுதி வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ரமலான் மாத நோன்பு ஃபர்லாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நோன்பு வச்சோம்? ஆஷுராவுடைய நோன்பை நம்ம வச்சோம். அடுத்து ஆஷுரா நோன்பு நம்ம எதுக்காக வைக்கிறோம்? ஆஷுராவுடைய நோன்பு நம்ம வைக்கிறோம்ல, எதுக்காக வைக்கிறோம்? மாஷா அல்லாஹ், நீங்க இங்க ஓதுறதுனால அதுக்கு பதிலா சொல்லிட்டீங்க. மத்த பேரண்ட்ஸ்ல யாராச்சும் சொல்லலாம். முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ஆஷுராவுடைய நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிடுறாங்க. வேற எதனால ஆஷுராவுடைய நோன்பு எதனால வந்துச்சு அப்படி கேட்கிறேன். ஆஷுரா நோன்பு வச்சா இந்த நன்மை இந்த ஃபாயிதா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஆனா இந்த ஆஷுராவுடைய நோன்பு எப்படி வந்துச்சு? சரி, நானே சொல்லிடுறேன். புரியுதா? ஆஷுரா நோன்பு நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு தெரியாம நிறைய மக்கள் 2ஆம் பேரோட 3ஆம் பேரை வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம முஸ்லீம் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்கனால நம்மளும் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன நோன்புக்கு என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காமலேயே நோன்பு வச்சுட்டு போயிடுவோம். சில பேர் நோன்பு வச்சுட்டு அவ்வளவுதான், நோன்பு வச்சுட்டோம், தொழுகிறதே இல்லை. அப்ப அந்த தொழுகாத அந்த நோன்பு நமக்கு ஏதாச்சும் நன்மை இருக்கா? எந்த நன்மையுமே கிடையாது. அப்ப நல்லா வழங்கிக்கணும். எத்தனை தடவை கூப்பிட்டு உங்களை கேட்டாலும் நம்ம மதரசா பிள்ளைங்களும் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பெரியவங்களும் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு வச்சுக்கணுமா. எதுக்காக ஆஷுரா நோன்பு வந்துச்சு அப்படின்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போறாங்க. எங்க போறாங்க? மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. அப்போ யூதர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்காங்க. யாருமா? யூதர்கள். யூதர்கள் வந்து யார் காலத்துல உள்ளவங்க? மூசா நபி காலத்துல உள்ளவங்க தான் யூதர்கள். அவங்களை பின்பற்றி வந்தவங்க தான் யூதர்கள். சரிங்களா? அது தனியா பாடமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப யூதர்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்கிறாங்க, எதுக்காக இந்த நோன்பை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த யூதர்கள் எல்லாம் பதிலளிக்கிறாங்க, இது மிகப்பெரிய மாபெரும் நாள். இன்னைக்குதான் மூசா நபியை அல்லாஹ் தஆலா காப்பாற்றின நாள். உங்களுடைய மூசா நபியை அல்லாஹ் தஆலா காப்பாற்றின நாள். ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கடல்ல மூழ்கடிச்ச ஒரு மகிழ்ச்சியான நாள். அதுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் இந்த நோன்பை நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்றாங்க. எதுக்குமா? எதுக்கு வந்துச்சு நோன்பு? ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் கடல்ல மூழ்கடிக்கப்படுறாங்க, மூசா நபியுடைய கூட்டம் பாதுகாக்கப்படுறாங்க. அதனால யூதர்கள் எல்லாம் இந்த நோன்பை வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா நபிக்கு உங்களெல்லாம் விட அவங்க எங்களுக்கு தான் ரொம்ப உரியவங்க, ரொம்ப நண்பன், எனக்கு தான் உற்ற நண்பன் அவங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. சஹாபாக்களையும் நோன்பு வைக்க சொல்லி என்ன பண்றாங்க? ஏவுறாங்க. சஹாபாக்கள் அப்ப கேட்கிறாங்க, எதனால இந்த நோன்பு வந்துச்சு? நான் தான் கடவுள், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி மமதை எடுத்துருச்சாங்க. யாருமா? ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் அழிச்சு போன மகிழ்ச்சியான நாள். அதுக்கு அல்லாஹ் தஆலாவிற்கு நன்றி செலுத்துற விதமாக தான் நம்ம இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைக்கிறோம். இப்ப எதுக்கு ஆஷுராவுடைய நோன்பு வைக்கிறோம் நினைச்சா, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் ஆஷுரா நம்ம நோன்பு நோக்க சொல்றீங்களே ரசூலுல்லா, இந்த ஆஷுராவுடைய நோன்பு வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுற தினமாச்சே. இந்த நாள்ல தானே
பிறை 9ம் நம்ம நோன்பு வைப்போம்னு சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆனா அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வஃபாத் ஆயிடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனா நபி என்ன சொல்லிட்டாங்கம்மா, 10 தான் நோன்பு வைக்கணும், 10 தான் ஆஷுரா. அவங்களுக்கு மாறு செய்யற விதமா தான் நம்ம 9, 10 2 நோன்பு வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்களா, 9, 10 2 நோன்பு வைக்கணும். அப்படி 9 நம்ம விட்டுட்டோம்னா 10, 11 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இமாமார்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நபி அவங்க சொல்லி தந்தது என்னன்னா 9, 10. அப்போ 9, 10 கரெக்டா நம்ம நோன்பு வச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் யூதர்களை மாறு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. யூதர்களுக்கு மாறு செஞ்சு இந்த நோன்பை நம்ம வைப்போம். சஹாபாக்கள் அறிவான கேள்வியா கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யூதர்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான நாளா இருக்கே, நம்ம எப்படி யூதர்களோட சேர்ந்து வைக்கிறதுன்னு கேட்கும்போதுதான் நபி இந்த சிந்தனையை சொல்லி கொடுக்குறாங்க. என்னமா 9, 10 2 நாள் சேர்த்து நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாம்னு சொன்னாங்க? இது நார்மலான ஒரு கேள்விதான், சாதாரண ஒரு கேள்வி. நீங்களே பதில் சொல்லலாம். நான் கேட்கிற கேள்வி புரியுதா? எதற்காக யூதர்களை பின்பற்ற கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க? சொல்லுங்க. நார்மலான ஒரு கேள்வி, பதில் சொல்லலாம். யாரு வேணும்? பிற மதத்திற்கு ஒப்பாக நம்ம நடந்துக்க கூடாது. ஆலிமா சொன்னாங்களா, பிற மதத்திற்கு ஒப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடந்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்தஹிதுல் காஃபிரீன மின் அவுலியா மின் தூனில் முஃமினீன். லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா, நண்பர்களாக காஃபிர்களை நீங்க தேர்ந்தெடுத்துறாதீங்க. முஃமின்கள் அல்லாதவர்களிலிருந்து நண்பர்களாக காஃபிர்களை நீங்க தேர்ந்தெடுத்துறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. இன்னும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க என்ன பண்ணாதீங்க, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் சரி கிறிஸ்தவர்களையும் சரி நீங்க நண்பர்களாகவே தேர்ந்தெடுத்துறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க வந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றாதீங்கன்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யாரு பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ அவங்க நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி தராங்க. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், மாற்றமா 10 மட்டும் நோன்பு வைக்காம 9, 10 சேர்த்து நோன்பு வைக்கிறோம். இன்னொரு விஷயம் ஏன் அப்படின்னா யூதர்களையே பின்பற்ற கூடாது அப்படின்னா, யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை அனுப்பி வச்சான். நமக்கு நபி யாரு? நம்மளுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய நபி, ஒரே நபி தான் நமக்கு. ஆனா அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். ஆனா அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த நபிமார்களுக்கு நிராகரிப்பு செஞ்சது மட்டும் இல்லாம, மாறு செஞ்சது மட்டும் இல்லாம, நிறைய நபிமார்களை கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காங்க. யாருமா? யூதர்கள் வந்து நிறைய நபிமார்களை கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காங்க. அதனால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் அவங்க ஆளாயிட்டாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யூதர்களை நீங்க பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் யூதர்களுடைய கலாச்சாரமும் நம்ம கலாச்சாரமும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா இஸ்லாமிய மதம் வந்து வீணா போயிடும், கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சிந்திச்சு இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுமா, நான் 9 பேர்ல தூங்கிட்டேமா, 10 வச்சேன், 11 வைக்கலாம்னு நினைச்சேன், அப்பயும் தூங்கிட்டேன்னு 10 மட்டும் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம வேற மத கலாச்சாரத்தை பின்பற்றவங்களா மாறிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அவுதுபில்லாஹி மின்ஹா. 9, 10 வைக்கணும், இல்லாட்டி 10, 11 வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப எதுக்காக நம்ம இந்த 9 பேரை வைக்கிறோம்ன்றது விளங்கிடுச்சா? அப்ப ஆரம்பத்திலேயே நான் கடைசியா கேட்பேன், அதுக்கு நான் நோட்ஸ் எடுத்துக்க சொல்லிடுறேன், சரிங்களா? இன்னும் இந்த ஆஷுராவுடைய நாள் சொன்னோமா, இந்த ஆஷுராவுடைய நாளுக்கு நீங்க நிறைய ஒரு அற்புதங்கள் இருக்கு. இந்த ஆஷுராவுடைய நாள்ல தான் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட நாள். எழுதிக்கணும்.
இந்த ஆஷுராவுடைய நாள்ல தான் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருமே படைக்கப்பட்ட நாள். ஆதம் நபிய அல்லாஹ் தஆலா மன்னிச்சு இருவரையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்ச நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பவம் படிச்சிருக்கோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பவத்துல கப்பல் வெள்ளப்பெருக்கில ஓடுமா, தூவான் என்ற வெள்ளத்தினால காப்பாற்றப்பட்டு ஜோதி மலையை வந்து அடைஞ்சதும் இந்த ஆஷுரா நாள்ல தான். அதே மாதிரி மூசா ஈசா நபி இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே ஆஷுராவுடைய நாள் அன்னைக்கு தான் பிறந்தாங்க. அதே மாதிரி நம்ரூத் யாருமா, கொடிய மன்னன் இப்ராஹிம் நபிய நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாங்கம்மா. அந்த கொடிய மன்னன் தேர்ந்து நெருப்பு குண்டத்திலேருந்து இப்ராஹிம் நபி பாதுகாக்கப்பட்ட நாளும் அன்றைய ஆஷுரா தினம் தான். அதே மாதிரி இப்ராஹிம் நபி பிறந்ததும் அந்த ஆஷுரா தினத்தன்று தான். இப்ராஹிம் நபிக்கு ஹலீலுல்லா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நண்பர், நேசர் என்று பட்டம் பெற்றதும் அன்றைய நாள்ல தான். அதே மாதிரி யூனுஸ் நபி இருக்காங்கல்ல, யூனுஸ் நபி அவங்க மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்ததும் அன்றைய நாள் தான். அவங்களுடைய சமுதாயத்துக்கு வேதனையிலிருந்து குறைக்கப்பட்டதும் அன்றைய நாள் தான். அந்த சமூகத்துல என்ன ஆகும், யூனுஸ் நபி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்களா, போனோன்னா அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு வேதனை இறக்கப்பட்டதா துவா செஞ்சுதானே யூனுஸ் நபி போவாங்க. அப்ப யூனுஸ் நபி மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்ததும் அந்த நாள் தான். அவங்க வேதனை இல்லாம ஆக்கப்பட்டதும் அந்த ஆஷுராவுடைய தினத்தன்று தான். அதே மாதிரி யூசுப் நபி சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். யூசுப் நபியை வந்து யாக்கூப் நபி தொலைச்சிருவாங்க. தொலைக்கும் போது அவங்களை தேடி அவங்களுடைய அழுது அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு அவங்களுடைய கண் பார்வை இழந்து போயிடுவாங்க. அன்னைக்குதான் ஆஷுரா தினத்து அன்னைக்குதான் அவங்களுடைய கண் பார்வையும் கிடைக்கப்பட்டுச்சான். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இன்னும் இந்த உலகம் படைக்கப்பட்டதும் ஆஷுரா தினத்தன்றுதான். இந்த உலகம் படைக்கப்பட்டதும் ஆஷுரா தினத்தன்றுதான். இந்த உலகத்துல முதல்ல மழை பொழிச்சதும் ஆஷுரா தினத்தன்றுதான். நான் சொல்றது, இந்த உலகத்துல என்னமா மழை முதலா மழை இறங்குனதும் ஆஷுரா தினத்தன்றுதான். அதே மாதிரி இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கினதும் அந்த ஆஷுரா தினத்தன்றுதான். அதே மாதிரி சுலைமான் நபிக்கு முழு உலக ஆட்சியும் கொடுக்கப்பட்டதும் அந்த ஆஷுரா தினத்துலதான். அதே மாதிரி ஆஷுரா தினத்தன்றுதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, யாரும் அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன். அவங்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அழகான குழந்தை பிறந்ததும் அன்றைய ஆஷுரா தினத்துலதான். மூசா நபி அல்லாஹ் தஆலாவுடைய இறை அஞ்சுதலை ஏற்றுக்கிட்டதும், அல்லாஹ் வந்து மூசா நபியுடைய இறை அஞ்சுதலை ஏற்றுக்கிட்டதும் அன்றைய ஆஷுரா தினம் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆஷுரா தினத்துக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்ப சொன்னமா அவங்களுடைய கூட்டத்தாரும் முழுவடிக்கப்பட்டதும் அன்றைய நாள்ல தான். அதே மாதிரி ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு கர்பலா யுத்தம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தானதும் எப்படி வஃபாத்தானாங்கன்னா, ஒரு சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் போர் நடக்குது. அப்படி நடக்கும்போது உமையா என்ற ஒரு குடும்பத்தினரால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பம் கொல்லப்படுறாங்க. இன்னொரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானதும் அன்றைய நாள் தான். அதே மாதிரி நாளை மறுமை நாள், யுக முடிவு நாள், இறுதி நாள் என்னமா மறுமை நாளும் அந்த ஆஷுராவுடைய தினத்துல வெள்ளிக்கிழமையில தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு இத்தனை சொல்லிருக்கோம்ல, நீங்க ஏதாச்சும் 3 பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். உங்க மனசுல நல்லா பதிஞ்ச ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்து முதலா பூமிக்கு இறங்கினதும் அந்த நாள் தான். மழை பொழிஞ்சது சொல்லுங்கம்மா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டதும் அந்த நாள் தான், படைக்கப்பட்டதும் அந்த நாள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வேதனை எல்லாம் நீக்கப்பட்ட நாளும் அன்றைய நாள் தான். அதே மாதிரி நூஹ் நபி அவங்க இந்த தூஃபான் என்ற வெள்ளத்துல மாற்றப்பட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறம் முதலா சமையல் நடந்ததும் அந்த ஆஷுரா தினத்துல தான். சுப்ஹானல்லாஹ். சமையல் நடந்ததும் அந்த ஆஷுரா தினம் தான். அதை நூஹ் நபியே தன்னுடைய கையால செய்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆஷுரா தினத்துல இவ்வளவு இது நடைபெற்றிருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மாதம் இருக்குல்ல, இந்த இஸ்லாமிய மாதம் நமக்கு மிக பொக்கிஷமான பல இதை வந்து நம்மளுடைய இஸ்லாம் மதம் வந்து நமக்கு தருது. எப்படிமா? ஏன் அப்படின்னா, நம்ம இப்பதான் ஒரு மாதம் முடிச்சு அடுத்த மாதம் வந்து துவங்கி இருக்கு. அப்படிதானே? என்ன மாதம் முடிச்சு என்ன மாதத்துக்கு
இருக்கோம். அப்ப எந்நேரமும் அல்லாஹ் தாலாவுடைய நினைவிலே நம்ம இருக்கணும். எல்லா நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வுடைய நினைவிலே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தாலா நமக்கு துல்ஹஜ் முடிஞ்ச மறுகிழமை, துல்ஹஜ்ல என்ன பண்ணுவோம், ஹஜ் செய்வாங்க, நிறைய நோன்பு வைப்போம், இந்த மாதிரி பல நல்ல அமல்களை அந்த மாதத்துல செஞ்ச மறுகிழமை அல்லாஹ் தாலா நமக்கு முஹர்ரம் மாதத்தை கொடுத்துருக்கான் பைசா. அப்ப இஸ்லாமிய மதம் என்பது ரொம்ப பொக்கிஷமான ஒரு மதமாக இருக்கு. மாஷா அல்லாஹ். அப்படிதானேமா? அதே மாதிரி நம்ம இந்த ஆஷுரா தினத்தன்று நிறைய நல்ல அமல்களை செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெகம் வெட்டணும். என்ன பண்ணணுமா? நெகம் வெட்டணும். அடுத்து குளிக்கணும். குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், நான் குளிக்கிறது எல்லாரும் தினத்தோறும் செய்யக்கூடிய விஷயம் தான். இந்த இடத்துல நான் ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஷுரா தினத்தன்று அல்லாஹ் தாலா உலகத்துல உள்ள எல்லா நீரோடையும் ஜம்ஜம் தண்ணீரை கலக்க வச்சிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜம்ஜம் நீரை கலக்க வச்சனால நம்ம யாரு அந்த ஆஷுரா தினத்தன்று குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு நோயே வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால குளிக்கணும் அப்படின்னு முக்கியமா சொல்றேன். அடுத்து புத்தாடை அணியணும், இஸ்மது சுர்மா இடணும். ஏன் அப்படின்னா ஆஷுரா தினத்தன்று மூசா நபி வந்து புத்தாடை அணிச்சாங்க, இஸ்மது சுர்மா இட்டுக்கிட்டாங்க. அதனால மூசா நபி செஞ்சனால நம்மளும் புத்தாடை அணிஞ்சு இஸ்மது சுர்மா இட்டுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தினரோட ஒற்றுமையாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்தோட யாரோட சண்டை போட்டதாலும் போய் சேர்ந்துடணும். ஏமா இந்த உலகத்துல நம்ம இருக்க போறது இந்த நிமிஷமா, இந்த மணி நேரமா, இத்தனை வயசானே தெரியாது இந்த உலகத்துல நம்ம எதுக்கு கோவப்பட்டது. அப்ப நம்ம அந்த ஆஷுரா தினம் வர்றதுக்குள்ளாண்டியும் உங்களுடைய எந்த சொந்த பந்தங்களோட எந்த சண்டையா இருந்தாலும் ஒரு சலாம் சொல்லி சேர்ந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. இன்ஷால்லா சேர்ந்துருமா? யாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்க சண்டை போட்டதுனாலும் சரி, உறவினர்களோட சண்டை போட்டதுனாலும் சரி, நம்ம சேர்ந்து இருக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரு ஆஷுரா தினத்தன்று தன்னுடைய குடும்பத்தினருக்கு வந்து செலவு செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அன்றைய வருடம் முழுவதும் செல்வத்தை அள்ளி பொழிஞ்சிருவாங்க. செலவு செய்வோமா? குடும்பத்தினர்னா எல்லாரும் தான் உறவா வருவாங்க. எல்லா உறவுகளுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? செலவு செய்யணும். கஞ்சத்தனம் பிடிக்காம செலவு செய்யணும். இன்ஷா அல்லாஹ். செலவு செஞ்சோம் அப்படின்னா அன்றைய ஒரு வருஷம் முழுவதும் அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வத்தை அள்ளி பொழிஞ்சிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நிறைய சதக்காக்கள், தர்மங்கள் நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? தர்மங்கள் வந்து எந்த நிலையில வேணா எப்ப வேணா செய்யலாம். இன்னும் நம்ம மனசா உண்மையில இருக்குல்ல, அதுல கூட காசு போடலாம். இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அடுத்து வந்து உலமாக்கள், ஆலிமாக்களை போய் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு பரக்கத். அன்றைய நாள்ல உலமாக்களை, ஆலிமாக்களை போய் சந்திக்கிறது ஒரு பரக்கத் இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த விஷயத்த செய்யணும். அதே மாதிரி அனாதைகளுடைய தலையில வந்து நம்ம தடவி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. விளங்கா? அனாதை யார் வந்து அனாதைனா யாருன்னு தெரியும்ல, அத்தா இல்லாத பிள்ளைங்க தான் அனாதை. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய தலைகளை வந்து நம்ம தடவி விடுறதும் நமக்கு வந்து அந்த ஆஷுரா தினத்துல நிறைய நன்மைகளை தருது. இப்ப வந்து தலையில அத்தா இல்லாத பிள்ளைய போய் தலையை தடவி விட்டுட்டு அப்படியே கஷ்டப்படுத்திடக்கூடாது. விளங்குதா? நான் சொல்றது புரியுதா? இது ஒரு நன்மையான விஷயமா இருக்கு. இதை வந்து சொல்லிட்டு தான் அந்த போய் செய்யணும் இல்லை. சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது தலையில தடவி விட்டா கூட அது நன்மை தான் நமக்கு. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நன்மை வாங்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப்லாஸ், சூரத்துல் இஃப்லாஸ் வந்து 1000 முறை நம்ம ஓதணும். எத்தனை முறைமா? சூரத்துல் இஃப்லாஸ்னா என்ன சூரா? குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த சூரா வந்து நம்ம வந்து 1000 முறை நம்ம ஓதணும். இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி நிறைய நல்ல பல அமல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து முஹர்ரம் பண்டிகைன்னு சொன்னோன்னே எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஏன் அப்படின்னா நம்ம காலண்டர்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பெற்றோர்களுக்கு தான் இது முக்கியமான விஷயம். பிள்ளைங்களும் இனிமே பெற்றோர்களா ஆக போறீங்க. ஆலிமாக்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்களும் கவனிச்சுக்கணும் நல்லா. ஏன் அப்படின்னா இந்த காலத்துல ஆங்கில மாதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த நம்மளுடைய இஸ்லாமிய மாதத்தை கற்றுக் கொடுக்க மறந்து போயிடும். ஒரு பிள்ளைகிட்ட போய் நீ வந்து என்ன பண்ணுமா, ஆங்கில மாதத்தை நீ சொல்லுமா அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளை என்னமா சொல்லுவோம்? படப்படன்னு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு கடன்னு சொல்லிடும். அதே மாதிரி ஒரு முஸ்லிமான பிள்ளைகிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அரபி மாதத்தை நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை திணறிக்கிட்டு நிற்கும். இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு அந்த மாதமே தெரியும்.
அந்த பிள்ளைங்க மூச்சுல வர சந்தோஷம் இருக்கு. ஹாப்பி நியூ இயர் இருக்குக்கா, தீபாவளி இருக்கு, பொங்கல் இருக்கு அப்படின்னு எந்தெந்த டேட்ல வருமோ எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இதே முஹர்ரம் மாதம் இப்ப சொன்னமா கேட்டமா, இஸ்லாமிய மாதத்துல எந்தெந்த மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம், எந்த மாதத்துல எந்தெந்த நன்மைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு தரா, எந்த நேரத்துல என்ன அமல் செஞ்சா நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும், மிகராஜ் பயணம் எப்ப நடந்துச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறுகள் எப்ப வந்து உருவானுச்சுன்னு கேட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியல. அதுக்கு காரணம் இந்த உலகம் சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஸ்கூல் உலக படிப்பே வந்து முக்கியமா எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இஸ்லாமிய கல்வியில வந்து திணிக்கிறத வந்து எல்லாம் ஒரு இதா நினைக்கிறாங்க, ஒரு அருவெறுப்பாக இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. உலக கல்வி தான் முக்கியம், மார்க்க கல்வியில படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாத பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய அறிவாளிகளாகவும் இருக்காங்க, நிறைய விஷயத்த நல்லாவும் படிக்கவும் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுல இந்த பயான் வச்சதுக்கான நோக்கமே இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசாக வந்து நிறைய பிள்ளைகளை வந்து சேர்க்க வரணும். இந்த மாதிரி இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆஷரானா என்ன, 10 எதனால ஆஷரா பேர் வந்துச்சு, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள்ல ஆஷரான்னு பேர் வச்சோம். வேற என்ன, எதுக்காக ஆஷரா வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் மூழ்கடிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாள்னால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த ஆஷரா நம்ம வச்சோம். எதுக்கு 10 மட்டும் வைக்காம 9ஐயும் சேர்த்து வச்சோம், யூதர்களுடைய கலாச்சாரத்தை நம்ம பின்பற்ற கூடாதுன்னு வச்சோம். இவ்வளவு விஷயத்தை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எல்லாருடைய பேரண்ட்ஸும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அடுத்த தடவை பயான்லாம் வைக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய அம்மாமார்களை கூட்டிட்டு வந்தே ஆகணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு அது இல்லாம மழை வேற பெஞ்சிருச்சு, அதனால பாதி பேருனால வர முடியல. இருந்தாலும் அந்த மழை பெஞ்சதையும் தாண்டி நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து உங்களுக்கு அதிகமான நலவுகளை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைக்கட்டும். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம என்னமா பண்ணணும், இஸ்லாமிய மாதத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்ப இஸ்லாமிய மாதத்தை பத்தி படிப்போமா? முஹர்ரம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பாப்போம். முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காயிதா, துல்ஹிஜ்ஜா. 12 மாதம். பாத்தீங்களா? தெரிஞ்சீங்க. ஜனவரி பிப்ரவரி சொல்லுங்களேன். சொல்லலாம், உண்மையா கேட்கிறேன், உண்மையா சொல்லுங்க. ஜனவரி, ஃபாஸ்டா கடகடன்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அப்ப நம்மளுடைய மதரசா பிள்ளைங்களே என்ன பண்ணல, கத்துக்கல. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா முஹர்ரம் இஸ்லாமிய மாதத்தை நம்ம எல்லாருமே கத்துக்கணும். நம்மளுடைய பெற்றோர்களும் இஸ்லாமிய மதத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, மாதங்கள்ல என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்க இங்க வந்தனால அல்லாஹ்வுடைய கிருபையோட ஆஷுரானா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல எதுவும் சந்தேகம் வந்துச்சாமா? ஆஷுராவை பத்தி தெரியவா? நம்ம ஏற்கனவே இந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஆஷுராவை பத்தி எல்லாமே சொல்லியாச்சு. ஆஷுரானால என்னென்ன நடந்துச்சு, ஆஷுரானா என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம அதிகமாக இஸ்லாமிய மாதத்தை கத்துக்கிட்டு இஸ்லாமிய மார்க்கத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி இம்மையில் வெற்றி பெற்று நாளை மறுமையில் இப்பொழுது எப்படி சின்ன சொர்க்கத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோமோ அதே மாதிரி